அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த தூல பஞ்சாட்சரம் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது, அதாவது கருவூரார் சித்தர் 25 பஞ்சாட்சரத்தின் மந்திரங்களை அஷ்டகர்மத்துக்கு மற்றும் பல வேலைகளுக்கு சொல்லியிருக்கிறார். நகரம் அருட்சக்தி தேகத்தை தரும். நகரம், சரிங்களா? நகரம் மகரம் சொல்லுங்களா, அது பிராப்தை அனுபவிப்பது மகரமாகும். சிகரம் ஆணவ மலங்களை அசுத்த மாயை 4 சிவம் வகரம் 5 அருள் யகரம். ஆதலால் மகார என்ற அசுத்த மாயை நீக்கினால் அருட்சக்தி செய்கையான நகார செய்கை ஒடுங்கும் என்ற பிறகு யகார சீவன் வகார அருளால் சிவத்தை அடையும் எனவும், நகாரமாகிய சேரியை நஞ்சென வெறுத்து மகாரமாகிய மாயையெல்லாம் வேறறுத்து களைந்து வகாரமாகிய வனத்திலிருந்து இளைப்பாறி சிகாரமாகிய சிவகதியை அடைந்தனர் என்பது சீவன் என்றும் அனுபவிகள் வாக்கியம் ஆகும். ஆகையால் நகார மகாரத்தை நீக்கி மற்ற 3 அட்சரங்களையும் இருதலை மாணிக்கமாக தியானிக்கின்றனர். நகரம் ஆண் என்றும் மற்றும் 3வது சிகரம் பெண் என்றும் ஆண் எழுத்தை சுற்றி பெண் எழுத்து இருக்க, அவ்வகையான ஒவ்வொரு எழுத்துக்கும் 3வது எழுத்தாக பெண்ணெழுத்தை சக்கரங்களில் அடைக்கின்றனர். அதாவது ஆகர்ஷணம், அதாவது தம்பனம். நகரம், அதாவது நா எழுத்து. மோகனம் மா. வேதனம் மரணம் சி. வித்வேதனம் உச்சாரணம் வா, அதாவது நம சிவாய. சரிங்களா? இதுதான் அந்த நகரம் என்பது ஆண் எழுத்து. அடுத்து 3வது சிகரம் என்பது பெண் எழுத்து. சரிங்களா? இதான் சொல்ல வருது. அடுத்து 5வது வசியம் என்பது யகரமாகும். பிரணவம் என்னும் ஓங்காரத்தில் அகராதி ஜோதி பிந்து உதித்து அதில் நகரம் மகரம் உதித்து உகார ஒளியல் நாதம் உதித்தது. இதில் சிகவாகாரம் உதித்து மகரத்தில் யகர ஆன்மா தோன்றியதென ஆகம விதிப்படி முடிகிறது. மேலும் திருமந்திரத்தில் தூல பஞ்சாட்சரத்தில் 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்த பின் 50 எழுத்தே அஞ்செழுத்தாமை என்று திருமூலர் திருவாக்கையும் சொல்கிறார். இதுதான் இந்த தலைப்பு, இந்த பஞ்சாட்சரத்தோட முடிவான நிலை. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.